ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு ப்ரோ என்ன ஃபோன் ப்ரோ வாங்கலான்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட நீடு பொறுத்து ஒரு ஃபோன் சஜஷன் பண்ணுவேன். பட் நான் என்ன ஃபோன் பர்சனலாக எனக்கு யூஸ் பண்ணுறேன், ஒரு ஃபோன் வாங்குறப்போ எதெல்லாம் பார்த்து வாங்குவேன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசாக பாருங்க. ஹே गाइस, என் பேர் ஜோ. இதுக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுற பிஃபோர் நான் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறேன்ட்டு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் இந்த வீடியோ இப்போயே பாஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யார் வின் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்குற பிஃபோர் இதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபோன் யூஸ் பண்ணேன்னு பார்க்கலாம். ஸோ 2018 வந்து அப்போ இருந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் வந்து ஸ்னாப்ட்ராகன் 845. இந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் அப்போ இருந்த சாம்சங் இல்லைனா மற்ற ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபோன்ஸோட ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50,000 60,000 ருபீஸ் இருந்துச்சு. அதே வருஷம் அந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் எடுத்துகிட்டு போக்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட் இந்த போக்கோ F1 ஃபோனில் வச்சு லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த பிராண்ட் நேம் நிறைய ஹெட்லைன்ஸில் கொண்டு வரணும்ட்டு இந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் வச்சிருக்க ஃபோனை வெறும் 22,000 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க, 50,000-60,000 ருபீஸில் இருந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரை வெறும் 22,000 ருபீஸ்க்கு இருந்தது. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணேன், நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபோனை எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துட்டு எங்கள் அப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்த பழைய ஃபோனை எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு கொஞ்சம் காசு கிடச்சது இல்லையா, அதுக்கு அடிஷ்னலாக சில காசு ஆட் பண்ணிட்டு இந்த ஃபோனை நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வாங்கினதுக்கு அந்த ப்ராசஸர் இருந்ததுனால ப்ளஸ் டீசெண்டான ஸ்பெக்கும் இருந்ததுனால ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இந்த ப்ராடக்டை வாங்கினேன். அண்ட் அடுத்த வருஷம் 2019 அப்போ இருந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் வந்து ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ராசஸர். ஸோ சேம் தான் அந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரை அப்போ இருந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 55,000-65,000 ருபீஸ்க்கு வித்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ரெட்மி என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் எடுத்துகிட்டு இந்த ரெட்மி K20 ப்ரோவில் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த ஃபோனை நல்லா ஹெட்லைன் பிடிக்கணும்ன்ட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஃபுல் HD+ AMOLED ஸ்க்ரீன் இருந்தது, பாப்அப் செல்ஃபி கேமரா இருந்தது, டீசெண்டான கேமராவும் இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ராசஸரும் இருந்தது. ஸோ இந்த ஃபோனை 30,000 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் 30,000 ருபீஸ் கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் எங்கிட்ட பட்ஜெட் கிடையாது. ஸோ ஒரு விஷயத்துக்காக பொறுமையாக வெயிட் பண்ணேன். நான் நினச்ச மாதிரியே இந்த ஃபோனை லான்ச் பண்ணி 3 மாதத்தில் அமேசானில் ஒரு சேல் நடந்தது. அந்த சேலில் இந்த ஃபோன் 30,000 ருபீஸ் ஃபோனை வெறும் 25,000 ருபீஸ்க்கு ஆஃபரில் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணேன், நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த போக்கோ F1 எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துட்டு எங்கள் அப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்த பழைய ஃபோனை எக்ஸ்சேஞ்சில் போட்டேன். எக்ஸ்சேஞ்சில் போட்டப்போ ஒரு 4,000 ருபீஸ் கிடச்சிது. ஸோ இந்த 25,000லேருந்து அந்த 4,000 ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோனை நான் 21,000 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ 21,000 ருபீஸ்க்கு அந்த டைமில் இந்த ஃபோன் சூப்பர் வர்த்தாக இருந்துச்சு. ஸோ 2020 யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது, அதுதான் கொரோனா வந்ததும் ஜாப் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இன்கம் எல்லாம் டோட்டலாக கட் ஆகிடுச்சு. ஸோ தேவையில்லாத எந்த செலவும் பண்ணல. எனக்கு எந்த ஒரு ஃபோன்ஸோ எந்த ஒரு விஷயம் வாங்கிக்கவே இல்லை. ஸோ இப்போ 2021 கொரோனாலாம் ரொம்பவே கம்மியாச்சு, ஜாபும் இப்போ நார்மல் ஆச்சு. ஸோ இப்போ இந்த 2021 MI தரப்புல இருந்து இந்த ஃபோனை லான்ச் பண்ணாங்க. இதுதான் MI 11X. இது லான்ச் பண்ணுறப்போ இதோட ரேட் வந்து அதே 30,000 ருபீஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி 30,000 ருபீஸ் எல்லாம் என் பட்ஜெட் கிடையாது. பட் அதே மாதிரி இந்த வாட்டியும் வெயிட் பண்ணப்போ ஒரு 30-40 டேஸ்க்கு பிஃபோர் ஒரு அமேசான் சேல் நடந்தது. அந்த சேலில் இந்த 30,000 ருபீஸ் ஃபோனை வந்து 27,000 ருபீஸ்க்கு ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா, நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த K20 ப்ரோவை எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துட்டு எங்கள் அப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த போக்கோ F1 எக்ஸ்சேஞ்சில் போட்டேன். இது எக்ஸ்சேஞ்சில் போட்டப்போ இதுக்கு 7,000 ருபீஸ்க்கு கிடச்சிது. ஸோ இந்த 27,000 ருபீஸ்லேருந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் போட்ட 7,000 ருபீஸ் ரெடியூஸ் பண்ணால் இந்த ஃபோனை நான் 20,000 ருபீஸ்க்கு வாங்கினேன். அகெயின் என்னோட 20,000 ருபீஸ் பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோன் கிடச்சிது. ஸோ இதை கிளியர் பண்ணிட்டு ஏன் இந்த ஃபோன் வாங்கன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதோட ப்ராசஸர் பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் வந்து ஸ்னாப்ட்ராகன் 870. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் லான்ச் பண்ண லேட்டஸ்ட் ஸ்னாப்ட்ராகன் 888 அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லைனாலும் போன வருஷம் லான்ச் பண்ண ஸ்னாப்ட்ராகன் 865 விட ஃபாஸ்டர். ஸோ யோசிச்சு பார்த்தேன், எனக்கு ஹையஸ்ட் தான் வேணுமானா கண்டிப்பாக தேவையில்லை. இந்த ப்ராசஸரே என்னோட நீடுக்கு மோர் தென் இனஃப். ஸோ ப்ராசஸரும் பட்ஜெட் ரேட்டுக்கு சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து டிஸ்பிளே. இதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட E4 AMOLED டிஸ்பிளே. இல்லை 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் 360 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்கு. இதுதான் நான் எனக்கு பர்சனலாக யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஹை ரிஃப்ரெஷ் ரேட் வச்சிருந்த ஸ்க்ரீனு. இந்த ஃபாஸ்ட் ப்ராசஸரும் இந்த ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டும் சேர்ந்து யூஸ் பண்ணுறப்போ பட்டர் மாதிரி இருந்துச்சு. கேமராக்குன்னு வரப்போ இல்லை நல்ல ஹை எண்ட் கேமரா இல்லைனாலும்
டே டு டே யூஸ் பண்றதுக்கு இதுல இருக்கக்கூடிய கேமரா ரொம்பவே டீசென்ட். இல்ல 4520 mAh பேட்டரி இருக்கு. அது மட்டும் இல்லாம 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டும் இருக்கு. அதுக்கு அடிஷனலா பாக்ஸ் கூடயே ஃபாஸ்ட் சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய மீடியம் யூசேஜ்ல இந்த ஹை ரிஃப்ரெஷ் ரேட் இருந்தாலும் 1 டே வரைக்கும் ஈஸியாக பேட்டரி தாக்கு பிடிக்குது. இதுல இருக்கக்கூடிய ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதுல வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இன்க்ளூட் பண்ணல. பட் ஃபோன் கூடயே ஒரு USB Type-C to ஹெட்ஃபோன் ஜாக் அடாப்டர் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஹெட்ஃபோன் ஜாக் இன்க்ளூட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபோனுக்கு வந்து சேல் ஓடிட்டு இருக்கு. இந்த தீபாவளி ஆஃபருக்கு எப்படி ஃப்ளிப்கார்ட்லயும் அமேசான்லயும் சேல் ஓடுதோ அதே மாதிரி MIயோட வெப்சைட்லயும் சேல் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த சேல்னால 30,000 rupeesக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபோனை இவங்களோட வெப்சைட்ல இப்போ 27,000 rupeesக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க ப்ரீபெய்ட் மூலமா எனி டெபிட் கார்டு யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா 3,000 rupees ஆஃபர் இருக்கு. அதுக்கு அடிஷனலா நீங்க SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்கன்னா இன்னும் அடிஷனலா 2,000 rupees ஆஃபர். ஸோ 5,000 rupees ஆஃபர் இருக்கு. இதுக்கு அடிஷனலா உங்களுக்கு 2,500 rupeesக்கு கூப்பனும் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டி பார்க்குறப்போ 30,000 rupees இருக்கக்கூடிய இந்த ஃபோனை இந்த சேல் டைம்ல 19,500 rupeesக்கு உங்களால வாங்க முடியும். ஸோ 20,000 rupees பட்ஜெட் வச்சுட்டு ஒரு ஃபோன் வேணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஃபோனை நீங்க கண்ண மூடிட்டு வாங்கலாம். ஸோ நீங்க கேட்கலாம் எதுக்கு ப்ரோ உங்க ஃபோனை வந்து நீங்க அடிக்கடி மாத்திட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நல்லா கவனிச்சா தெரியும் நான் ஒவ்வொரு ஃபோனையும் ஒரு வருஷம் யூஸ் பண்ணிட்டு உடனே போட்டுற மாட்டேன். அதை வந்து இன்னொரு ஒரு வருஷம் எங்க அப்பா கிட்ட யூஸ் பண்றதுக்கும் கொடுத்துருவேன். ஒரு போனை உடனே எக்ஸ்சேஞ்சில் போட்டா அது நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். பட் நம்ம ரொம்ப நாள் அதை வச்சுட்டு இருந்தா கூட அது எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ரொம்பவே டவுன் ஆயிரும். ஸோ இந்த ரொட்டேஷன்ல இருக்கிறதுனால நல்ல ஆஃபர்ல புது ஃபோன் கிடைச்ச மாதிரியும் ஆயிடுச்சு. நம்ம ஃபோன் நம்ம அப்பா யூஸ் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. ஆல்சோ அவர் யூஸ் பண்ணிட்டு போட்ட ஃபோனுக்கு நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கிடைச்ச மாதிரியும் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த ஃபோனுக்கு மட்டும் இல்லை, நீங்க எந்த பட்ஜெட் ஒரு 10,000 15,000 எந்த பட்ஜெட் வச்சிருந்தாலும் இந்த ட்ரிக் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஃபோனுக்கான ப்ராடக்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல பார்க்கலாம். நான் உங்க டெக் நண்பன் ஜோ.